وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على أشرف خلق الله، أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنذر عشيرتك الأقربين. وقال النبي صلى الله عليه وسلم يا أيها الناس أفشوا السلام أطعموا الطعام وصلوا الأرحام وصلوا بالليل والناس نيام تدخلوا الجنة بسلام أو كما قال عليه الصلاة والسلام. வான்மறைந்த வல்லான் அல்லாஹுவை வாழ்த்தி வாழ்வுக்கு வழிகாட்ட வையகத்தில் ஒன்றுவித்த வல்லல் பெருமானார் கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி அவர்களின் அடிச்சுவட்டை வழுவாது நழுவாது பின்பற்றிய உத்தம சஹாபா பெருமக்கள், சத்திய சீலர்கள், சன்மார்க்க போதகர்கள், சமுதாயத்திற்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்ட தியாகச் செம்மல்கள் ஆகியோரின் நல் ஆசிரியரை ஆசிரியவராய் இந்த ஜும்மாவினுடைய சிறிய உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மேடைக்கு முடித்தான இளந்தர்மை இஸ்லாமிய பெரியோர்களை, இனிய இஸ்லாத்தின் வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் பொறுப்பேற்றிருக்கின்ற வாலிபர் தோழர்களை, இளைஞர்களே, பரமான ஜும்மாவினுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காகவும் சொல்லப்படுகின்ற விஷயங்களை கேட்பதற்காகவும் கேட்கப்படுகின்ற பிரார்த்தனைகளுக்கு ஆமீன் சொல்வதற்காகவும் அதன் ஆரம்ப வக்திலேயே வந்தவார்த்த நம்மை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நமது குற்றங்களையும் பிழைகளையும் பாவங்களையும் மன்னித்தருள்வானாக. ஜும்மாவினுடைய முழு பலனும் பெற்ற பாக்கியசாலிகளாய் நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அன்பு சகோதரர்களே, கடந்த 2 வாரங்களாக முதல் வாரத்தில் மன்னர் நதியின் மழலை பருவம் என்ற தலைப்பிலும், 2வது வாரத்தில் வள்ளல் நதியின் வாலிப பருவம் என்ற அவர்களுடைய இளமை பருவத்தை பற்றியும் பேசினோம். அதை தொடர்ந்து இந்த வாரம் முத்து நபியின் முதுமை பருவம் என்ற மகுடத்தின் கீழ் 40வது வயதிலிருந்து 63வது வயது வரை உண்டான சில முக்கிய நிகழ்வுகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படிக்கவும் அவர்களின் வழிகாட்டுதலின்படி வாழவும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக. அன்பானவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 40வது வயதில் தான் நபி என்பதை அறிமுகப்படுத்துகிறார்கள். சமுதாயத்திற்கு மத்தியில் தான் நபி என்பதை அறிமுகப்படுத்துகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 40வது வயதில் அவர்களுக்கு அருள்மறை குர்ஆனுடைய வசனங்களை இறக்கி வைக்கின்றான். ஆரம்ப வசனமாக இறங்கியது இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரம் அல்லதீ அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மா லம் யஅலம் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய வசனம் முதலாக இறங்கி சன்னமாய் 23 ஆண்டுகளில் 6666 வசனங்கள் அகில உலக மக்கள் அனைவர்களையும் சீராக்குவதற்காய் மனிதர்களுக்கு தேவையான அத்துணை வழிகாட்டுதலையும் உள்ளடக்கியதாய் சன்னமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் 23 ஆண்டுகளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழு குர்ஆனும் இறங்கியது. அந்த முதல் வசனம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்க என்ற அந்த வசனம் இறங்கியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 41, 42, 43 இந்த 3 ஆண்டுகளில் மறைமுகமான அழைப்பு பணியை செய்தார்கள். தனது அழைப்பு பணியை, தனது பிரச்சாரத்தை பகிரங்கப்படுத்த முடியாத ஒரு சூழல் உருவாகி இருந்தது. எனவே 3 ஆண்டுகள் மறைமுகமான அழைப்பு பணியை, அல்லாஹுவின் மார்க்கத்தின் பக்கம், சத்தியத்தின் பக்கம் மக்களை அழைக்கின்ற அந்த பணியை மறைமுகமாக செய்து வந்தார்கள். அப்படி செய்து வருகிற அந்த சமயத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திடீரென்று ஒரு வசனத்தை இறக்குவான். 15ஆம் அத்தியாயம் 94வது வசனமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்வான்,
ஏவப்பட்ட விஷயத்தை பகிரங்கமாக செய்யுங்கள். இணை வைப்பவர்களை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள். அவர்களை அஞ்ச தேவையில்லை, அவர்களை பயப்பட தேவையில்லை, அவர்களை அச்சப்பட தேவையில்லை. உங்களுக்கு ஏவப்பட்ட விஷயத்தை பகிரங்கமாக செய்யுங்கள். பகிரங்கமான அழைப்பு பணியை செய்யுங்கள். மறைந்தும் ஒளிந்தும் மறைமுகமான பிரச்சாரம் செய்ய வேண்டியதில்லை. உங்கள் பிரச்சாரத்தை நீங்கள் பகிரங்கப்படுத்துங்கள் என்ற அல்லாஹுவின் ஆணை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்க ஏறத்தாழ 3 ஆண்டுகள் மும்முரமாக தன்னுடைய பிரச்சாரத்தை பகிரங்கப்படுத்துகிறார்கள். 44வது வயது, 45வது வயது, 46வது வயது, இந்த ஆண்டுகளில் பிரச்சாரத்தை அவர்கள் முன்னெடுக்குகிறார்கள், அவர்கள் பகிரங்கப்படுத்துகிறார்கள். அப்படி பகிரங்கப்படுத்துகிற அந்த சமயத்தில் கடுமையான தாக்குதல்களுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள், கடுமையான கண்டனங்களுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள், கடுமையான சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றவர்கள் நிம்மதியாக மக்காவிலே வாழ முடியாது என்ற ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 45வது வயதில் முதலாக அபிசீனியாவுக்கு, எத்தியோப்பியா என்று அழைக்கப்படுகின்ற அபிசீனியாவுக்கு தன்னுடைய தோழர்களை புலம்பெயர சொல்லுகிறார்கள். அங்கே ஒரு மன்னர் இருக்கிறார். இன்னது அர்தில் ஹபஷா மலிகா லா யுக்லமு இன்தஹு அஹத், லா யுக்லமு இன்தஹு அஹத். அங்கே இருக்கக்கூடிய மன்னர் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் கூட மக்களை நல்ல முறையில் நடத்தக்கூடியவராக இருக்கிறார். மன்னருக்கு மதம் இருக்கக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்கிறார். அனைத்து மக்களையும் நியாயமாக நடத்துகிறார். எனவே அந்த எத்தியோப்பியாவிற்கு சென்று நீங்கள் நிம்மதியாக வாழலாம் என தன்னுடைய தோழர்களை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறத்தாழ தன்னுடைய 45ஆம் வயதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 16 பேர்களை அபிசீனியாவிற்கு அனுப்பிவிடுகிறார்கள். அதில் ஒருவர் தான் அவர்களுடைய மருமகனான உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் மகளான ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உட்பட ஒரு 16 பேர்களை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபிசீனியாவிற்கு புலம்பெயரச் செய்கிறார்கள். அங்கே சென்று நிம்மதியாக வாழுமாறு அவர்களுக்கு கட்டளையிடுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இப்படி கட்டளையிட்ட இந்த சமயங்களில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த 45, 46வது வயதில் தான் திடீரென்று அல்லாஹ் இன்னொரு வசனத்தை இறக்குவான். 26ஆம் அத்தியாயம் 214வது வசனமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற அந்த வசனம், நபியே நாயகமே, நீங்கள் எல்லோருக்கும் பிரச்சாரம் செய்கிறீர்கள், ஆனால் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். உங்கள் குடும்பத்தார்களுக்கு நீங்கள் இந்த நல்போதனையை எடுத்து வையுங்கள், எட்டி வையுங்கள் என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வசனத்தை இறக்க தன்னுடைய பனூ ஹாஷிம் குடும்பத்தவர்களை எல்லாம், குறைஷி குலத்தை எல்லாம் அழைப்பு விடுக்கிறார்கள். சபா என்று சொல்லக்கூடிய ஒரு மலைக்குன்றின் மீது ஏறி நின்று அவர்களை எல்லாம் அழைத்து கேட்கிறார்கள், நான் ஒரு விஷயம் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா, நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்கிற பொழுது குழுமி இருந்த மக்கள் அத்துணை பேர்களும் சொன்னார்கள், மா ஜர்ரப்னா அலைக்க கதிபா, இதுவரை நீங்கள் பொய் சொன்னதாக எங்களுக்கு எந்த அனுபவமும் இல்லை. எனவே நீங்கள் ஒரு விஷயம் சொன்னால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம் என்று மக்கள் சொல்ல, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் தூதராக தான் இருக்கிறேன் என்பதையும், அல்லாஹ் மட்டும்தான் வணங்க தகுதியானவர் என்பதையும், ஏகத்துவத்தையும் தூதுத்துவத்தையும் அங்கே எடுத்து வைத்த போது மக்களெல்லாம் அப்செட்டாகி அப்படியே இருந்தார்கள். அதில் அவர்களுடைய குடும்பத்தில் உள்ள அபூ லஹப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்டான், தப்பல் லக்க சாயிரல் யௌம் அலிஹாதா ஜமஅத்தனா, தப்பல் லக்க சாயிரல் யௌம் அலிஹாதா ஜமஅத்தனா, உனக்கு நாசம் உண்டாகட்டும், இதற்காகவா எங்களை இங்கே கூட்டினாய், இதை சொல்வதற்காக எங்களை இங்கே கூட்டினாய்,
நாங்கள் வணங்கி வருகின்ற ஆண்டாண்டுகளாய் எங்கள் மூதாதையர்கள் வணங்கி வருகின்ற விக்கிரகங்களையும் தெய்வங்களையும் விட்டுவிட்டு அல்லாஹ்வை நம்ப வேண்டும், அவன் தூதராக உன்னை ஏற்க வேண்டும். இதற்காக எங்களை இங்கே கூட்டினாய். கப்பல் சாயிரல் ஐயா அலிஹாதா ஜமாத்தனாயன குழுமியிருந்த அந்த கூட்டத்திற்கு மத்தியில் துணிச்சலோடு அந்த அபூலஹப் என்று சொல்லக்கூடியவன் சொல்ல, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருத்தத்தோடும் கவலையோடும் அப்படியே அந்த சபை கலைந்து சென்று விடுகிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பின்னால் ஒரு அத்தியாயத்தையே இறக்கி வைப்பான். 111வது அத்தியாயமாக பதிவு செய்யப்பட்ட 5 வசனங்களை கொண்ட சூரத்துல் லஹப். தப்பத் யதா அபீ லஹபின் வ தப், அபூ லஹபினுடைய 2 கரங்களும் நாசமாகட்டுமாக, வ தப், அவன் நாசமே ஆகிவிட்டான் என்று அவனை சபித்து அவனை இழித்து 5 வசனங்கள் கொண்ட ஒரு அத்தியாயமே இறக்கப்படுகிறது. சஹாபாக்கள் எல்லாம் குதூகலமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக தங்கள் தொழுகைகளில் பிரார்த்தனைகளில் இந்த அத்தியாயத்தை அதிகமாக ஓதுகிற அளவுக்கு சஹாபாக்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாசம் உண்டாவதாக என்று ஏசிய அபூலஹபை கண்டித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை இறக்குகிறான். அன்பானவர்களே, இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிரச்சார பணி வேகமாக தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்தில் தான் 47, 48, 49வது வயது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 47வது வயது, 48வது வயது, 49வது வயதில் ஊர் பகிஷ்கரிப்பு செய்யப்படுகிறார்கள். பனூ ஹாஷிம் குலத்தவர்கள் அத்துணை பேர்களும் ஷுஅப அபீ தாலிப் என்று சொல்லக்கூடிய பள்ளத்தாக்கில் ஊர் விலக்கு செய்யப்பட்டு ஊரிலிருந்து ஒதுக்கப்பட்டு இவர்களிடத்தில் வியாபார தொடர்பு வைக்கக்கூடாது, திருமண உறவு வைக்கக்கூடாது, எந்த கொடுக்கல் வாங்கல்களும் செய்யக்கூடாது, யாரும் இவர்களிடம் பேசக்கூடாது, எந்த தொடர்பும் வைக்கக்கூடாது என ஒரு ஒப்பந்தம் எழுதி, ஒரு ஓலை சுருளிலே ஒரு ஒப்பந்தம் எழுதி அதை காபாவிற்கு உள்ளால் தொங்கு விடுகிறார்கள். பனூ ஹாஷிம் குலத்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றவர்களும் இருக்கிறார்கள், ஏற்காதவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் அத்துணை பேர்களும் மக்களால் பகிஷ்கரிப்பு செய்யப்படுகிறார்கள், சமூக பகிஷ்கரிப்பு செய்யப்படுகிறார்கள், ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள். அபூலஹபை தவிர வேறு அனைவர்களும் ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். இந்த 3 ஆண்டுகள் கடுமையான சோதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களை ஈமான் கொண்டவர்களுக்கு மட்டுமல்ல, எந்த குலத்திலே அவர்கள் பிறந்தார்களோ அந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய சோதனை. சமூக பகிஷ்கரிப்பு செய்யப்படுகிறது. அவர்களுடைய 47, 48, 49வது வயதில் 3 ஆண்டுகள் இவ்வளவு கடுமையான துன்பத்திற்கும் துயரத்திற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய 50வது வயது, அவர்களுடைய 50வது வயது, 50வது வயதில் ரஜப் மாதத்தில் அவர்களுக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருந்த அவர்களின் பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்கள் மரணப்பட்டு விடுகிறார்கள். அவர்கள் வஃபாத்தாகி விடுகிறார்கள். அவர்கள் வஃபாத்தான 2 மாதங்களில் ரமலானில் ரஜபில் அபூ தாலிப் வஃபாத்தாகுகிறார்கள். ரமலானில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத்தாகி விடுகிறார்கள். 25 ஆண்டு கால தன்னுடைய வாழ்க்கை துணையாக இருந்து தன்னுடைய அத்துணை சொத்து சுகங்களையும் இஸ்லாத்திற்காக அருமை நாயகத்திற்காக வேண்டி இழந்து தன்னுடைய 7 பிள்ளைகளில் 6 பிள்ளைகளுக்கு அன்னையாக இருந்த அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 50வது வயதில் ரமலான் மாதத்தில் அவர்களும் வஃபாத்தாகி விடுகிறார்கள். ஷவ்வால் மாதத்தினுடைய துவக்கத்தில் தன்னுடைய வலக்கரமும் இடக்கரமும் இழந்துவிட்ட அந்த துக்கத்தில் தவித்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 50வது வயதில் ஷவ்வால் மாதத்தினுடைய துவக்கத்தில் மக்காவிலிருந்து 60 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய தாயிப் என்று சொல்லக்கூடிய நகரத்திற்கு தன்னுடைய வளர்ப்பு மகனான ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு நடந்தே செல்லுகிறார்கள். அன்பான சகோதரர்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
50வது வயதில் 60 மைல் தூரம் தன்னுடைய வளர்ப்பு மகனான ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அழைத்துக் கொண்டு, காரணம் தாயிஃபில் முக்கியமான கண்ணியமான சிலர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்த யாலீத், மஸ்ஊத், ஹுபைப் என்று சொல்லக்கூடிய 3 சகோதரர்கள் அன்று விஐபியாக கருதப்பட்டவர்கள், முக்கிய செல்வந்தர்களாக கருதப்பட்டவர்கள். இவர்கள் எல்லாம் அம்ர் என்பவருடைய பிள்ளைகள். அப்த யாலீல், ஹுபைப், அம்ர். அப்த யாலீல், ஹுபைப், மஸ்ஊத் என்று சொல்லக்கூடிய 3 செல்வந்தர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சகோதரர்கள். இவர்களிடத்திலே இஸ்லாத்தை எத்தி வைத்து இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நாம் இஸ்லாமிய வளர்ச்சிக்கு நன்றாக இருக்குமே என்ற அந்த நல்ல எண்ணத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 50 வயதை அடைந்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 60 மைல் தூரம் தன்னுடைய வளர்ப்பு மகனான ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அழைத்துக் கொண்டு நடந்தே செல்லுகிறார்கள். சென்று 10 நாட்கள் தாயிஃபிலே தங்குகிறார்கள். 10 நாட்கள் தாயிஃபிலே தங்குகிறார்கள். தங்குகிற அந்த சமயத்தில் இந்த 3 பேர்களையும் சந்திக்கிறார்கள். நக்கலாக, கேலியாக, கிண்டலாக 3 பேர்களும் பதில் கூறி அனுப்பிவிடுகிறார்கள். 3 பேர்களும் ஏற்கவில்லை. இன்னும் முக்கியஸ்தர்களையும் சந்திக்கிறார்கள். அவர்களில் எவருமே ஏற்கவில்லை. ஏற்காதது மட்டுமல்ல, இந்த தாயிஃபை விட்டு இவர்களை விரட்டிவிட வேண்டும் என்று சிறுவர்களையும் விவரமற்றவர்களையும் ஏவி கல்லால் எறிந்து தாயிஃபிலிருந்து விரட்டப்படுகிறார்கள். கல்லறியும் கடும் சொல்லறியும் பட்ட அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா தன்னுடைய 50வது வயதில் 10 நாட்கள் இங்கு தங்கி இருந்தும் எந்த பலனும் இல்லாமல் மிகுந்த சோர்வோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் மக்காவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மக்காவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தாயிஃப் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலிருந்து ஏறத்தாழ 5 மைல் தொலைவில் வந்து அந்த 5 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்திற்குள் புகுந்து சற்று ஆசுவாசமாக அமர்ந்துவிட்டு அங்கு வைத்துத்தான் கல் நெஞ்சையும் கூட உருகச் செய்யக்கூடிய உருக்கமான ஒரு பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறார்கள். அல்லாஹ்வே, நீ யாரிடத்திலே என்னை ஒப்படைத்து விட்டாய்? என்னுடைய கதையை முடித்து விடக்கூடிய எதிரியிடத்திலா என்னை ஒப்படைத்திருக்கிறாய்? உன்மீது நீ என் மீது கோபப்படவில்லை என்றால் நான் அதை பொருட்படுத்த மாட்டேன் அல்லாஹ். உன்னுடைய மன்னிப்பை நான் கேட்கிறேன் அல்லாஹ். என்னுடைய பலகீனத்தை உன்னிடத்திலே நான் முறையிடுகிறேன் அல்லாஹ் என்று பிரபல்யமான வரலாற்று கிரந்தங்களில் பிரபல்யமாக சொல்லப்படுகின்ற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உருக்கமான அந்த பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்துவிட்டு அவர்கள் தொடர்ந்து நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். வருகிற வழியில் கர்ண மனாசில் என்று சொல்லக்கூடிய இடத்தை அடைகிற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மலைகளுக்கு பொறுப்பு சாட்டப்பட்ட வானவரும் 2 மாணவர்கள் இறங்கி வருகிறார்கள். வந்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த தாயிஃப் நகரத்து மக்களை கடும் சொல்லாலும் கல்லடியும் கடும் சொல்லடியும் கொடுத்த இந்த தாயிஃப் நகரத்து மக்களை அவர்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய 2 மலைகள் அபூ குபைஸ் என்று சொல்லக்கூடிய இந்த 2 மலைகளுக்கு இடையிலே வைத்து நசுக்கி விடுவதற்கு உங்கள் அனுமதியை அல்லாஹ் கேட்க சொன்னான். நீங்கள் சம்மதித்தால், நீங்கள் அனுமதித்தால் அந்த மக்களை மலை 2 மலைகளுக்கு இடையிலே வைத்து நசுக்கி அழித்து விடுவதாக அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான். அனுமதி தாருங்கள் அல்லாஹ்வின் தூதரை என கேட்ட போது, வேண்டாம், இவர்களை அழிக்காதீர்கள், இவர்களுடைய சந்ததிகளாவது என்னை பின்பற்றக்கூடிய சத்தியத்தை பின்பற்றக்கூடிய அல்லாஹ்வையும் ரசூலையும் விளங்கிக் கொள்ளக்கூடிய மக்கள் தோன்றுவார்கள், அழிக்காதீர்கள் என்று அவர்களை அழிக்க அனுமதிக்கவில்லை. 50வது வயதில் கல்லறிப்பட்ட போதும் கூட அந்த மக்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே மன்னித்துவிட்டு மீண்டும் அவர்கள் நடந்து வருகிறார்கள். வாதி நஹ்லா என்று சொல்லக்கூடிய அந்த இடம் வருகிற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 46ஆம் அத்தியாயம் 29வது வசனத்திலே சொல்வான், வஇது ஸரஃபனா இலைக நஃபரம் மினல் ஜன்ன. அதாவது தாயிஃப் நகரத்து மக்கள் உங்களை ஈமான் கொள்ளாவிட்டால் என்ன,
மனிதன் ஈமான் கொள்ளாவிட்டால் என்ன, பூதங்கள் என்று சொல்லக்கூடிய ஜின்னுகள் இருக்கிறார்களே, அவர்களை அனுப்பி அவர்கள் உங்களை ஈமான் கொள்வார்கள். நபியே நாயகமே, ஜின் மக்கள் உங்களை ஈமான் கொள்வார்கள் என்று அவர்களை ஈமான் கொள்வதற்காக பல ஜின்னுகளை திருப்பிவிட்ட, பல ஜின்னுகளை அனுப்பி வைத்த அந்த நிகழ்வை அருள்மறை குர்ஆன் 46ஆம் அத்தியாயம் 29வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, 50ஆம் வயதினுடைய இறுதியில் தான் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத்தானதற்கு பின்னால் அன்னை சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிக்கிறார்கள். முத்து நபியின் முதுமை பருவத்தை பற்றி பேசிக் கொண்டும் கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 25 ஆண்டுகள், 25வது வயதிலிருந்து 50வது வயது வரை அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு மட்டும்தான் வாழ்ந்தார்கள். 50வது வயதில் இருந்துதான் அவர்கள் திருமணம் முடித்த ஏறத்தாழ 10 மனைவிமார்கள், மொத்தம் 11 திருமணம் நடந்திருக்கிறது. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் சேர்த்து அவர்கள் வஃபாத்துக்கு பின்னால் 10 திருமணங்கள். ஒன்று எதிர்ப்பை மழுங்க செய்வதற்காக, இன்னொன்று விதவைகளுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக, அதற்கெல்லாம் மேலாக தன்னுடைய வெளி காரியங்களை பார்ப்பதற்கு லட்சத்திற்கும் அதிகமான தோழர்கள் இருக்கிறார்கள். தன்னுடைய வீட்டினுடைய உள் விவகாரங்கள், வீட்டிலே அவர்கள் எப்படி நடக்கிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்பதையெல்லாம் இந்த சமுதாயத்திற்கு திறந்த புத்தகமாக சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலதார மனம் மேற்கொண்டார்கள். 11 திருமணம் முடித்தார்கள். முடித்த திருமணம் அத்துணையும் 50 வயதுக்கு பின்னால் தான். 50லிருந்து 63 வயது வரை தான் ஏறத்தாழ 10 திருமணங்களை முடித்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் நினைவிலே கொண்டு, ஷவ்வால் மாதம், அதாவது 50வது வயதினுடைய இறுதியில் ஷவ்வால் மாதத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள். 51வது வயது ரஜப் மாதத்தில் இஸ்ரா மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய விண்வெளி பயணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறான். கடுமையான சோகத்திலும், கடுமையான கவலையிலும், கடுமையான தாக்குதலிலும் ஆட்பட்டிருந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் விடுக்குவதற்காக, ஆறுதல் சொல்வதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விண்ணை கடந்து, 7 வானங்களையும் கடந்து, அரசையும் கடந்து அல்லாஹுவை சந்திக்கின்ற அந்த இஸ்ரா மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய அந்த பயணம் 51வது வயது ரஜப் மாதம் அந்த பயணம் நடக்கிறது. அன்பானவர்களே, அதே 51வது வருடம், அதே 51வது வயதில் ஷவ்வால் மாதத்தில் தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிக்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கன்னி பெண்ணாக மணமுடித்த ஒரே மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மட்டும்தான். அவர்களை எப்பொழுது திருமணம் முடிக்கிறார்கள்? தன்னுடைய 51வது வயது ஷவ்வால் மாதம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிக்கிறார்கள். 51 தன்னுடைய 51வது வயதில் துல்கஅதா மாதத்தில் பல்வேறு குழுக்களுக்கு, இந்த திருமணம் நடந்து முடிந்ததற்கு பின்னால் பல்வேறு குழுக்களுக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை, தன்னுடைய அழைப்பு பிரச்சாரத்தை வேகப்படுத்துகிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 51வது வயதில் துல்ஹஜ் மாதத்தில் ஹஜ்ஜிக்காக வந்தவர்களிடம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். 6 மதீனாவாசிகள் முஸ்லிமாக ஆகுகிறார்கள். 6 மதீனாவாசிகள் முஸ்லிமாக ஆகுகிறார்கள். 52 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 52வது வயது துல்ஹஜ் மாதம் பைஅத்துல் அக்பத்துல் ஊலா என்று சொல்லக்கூடிய முதல் கணவாய் உடன்படிக்கை நடக்கிறது. அதாவது தன்னுடைய 52வது வயதில் ஹஜ்ஜுடைய சீசனில் மக்கள் எல்லாம் வந்திருக்கிற பொழுது அவர்களை தன்னந்தனியாக போய் சந்தித்து அவர்களுக்கு ஏகத்துவ அழைப்பு கொடுக்கிறார்கள். அவர்களில் 12 பேர் முஸ்லிம் ஆகுகிறார்கள்.
முஸ்லிமானது மட்டுமல்ல, மக்காவாசிகளில் 12 பேர் முஸ்லிம் ஆகுகிறார்கள். முஸ்லிமான அந்த 12 பேர்களுடனும் தன்னுடைய உற்ற தோழரான முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மதீனாவுக்கு அனுப்பி அங்கு வீதிகளிலெல்லாம் வீடுகளிலெல்லாம் மதீனத்து மக்களிடத்திலெல்லாம் ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்வதற்காக வேண்டி முதல் தூதுவராக முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இவர்களோடு அனுப்பி வைக்கிறார்கள். அன்பானவர்களே, 53வது வயது 53வது வயது துல்ஹஜ் மாதம்தான் பைஅத்துல் அக்பத்து சானியா என்று சொல்லக்கூடிய 2ஆம் கணவாய் உடன்படிக்கை நடக்கிறது. 2ஆம் கணவாய் உடன்படிக்கை நடக்கிறது. துல்ஹஜ் பிறை 12 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே வந்த மக்களை நடுநிசியில் ராத்திரி வேளையில் எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் மக்களை சென்று சந்திக்கிறார்கள். சந்தித்து தன்னுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்துச் சொல்கிறார்கள். 70 லட்சம் நபர்கள் முஸ்லிம் ஆகுகிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். மதீனா வாசிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மிகப்பெரிய ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்கிறார்கள். அல ஸம்இ வத்தாஅ அல ஸம்இ வத்தாஅ ஃபின் நஷாத்தி வல் கஸ்ல். சுறுசுறுப்பான வேளையிலும் சோம்பலான வேளையிலும் எதை சொன்னாலும் கட்டுப்பட வேண்டும், வழிபட வேண்டும், செவிசாய்க்க வேண்டும். எந்த நேரத்திலும் இப்பொழுது எனக்கு முடியாது என்று எந்த நேரத்திலும் மறுக்கக்கூடாது. நீங்கள் செவிசாய்க்க வேண்டும், கட்டுப்பட வேண்டும். 2 அரண் நபக்கத்துகள் உஸ்ரி வல் யுஸ்ர். நீங்கள் செழிப்பாக இருந்தாலும் பஞ்சமாக இருந்தாலும் உங்களால் முடிந்ததை இஸ்லாத்தின் வளர்ச்சி பணிக்காக தாருங்கள் என்று கேட்டால் செலவழிப்பதற்கு தயங்கக்கூடாது, செலவழிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். 3 அலல் அம்ரி பில் மஅரூஃபி வன் நஹி. நன்மையை ஏவிக்கொண்டும் தீமையை தடுத்துக் கொண்டும் இருக்க வேண்டும். நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். 4 வலா அன் தகூமு ஃபில்லாஹி லா தஅகுதுகும் ஃபில்லாஹி லௌமத்த லாயிம். அல்லாஹ்விற்காக வாழ வேண்டும். இவன் பார்க்கிறான், இவன் இன்னது சொல்வான், அவன் அப்படி சொல்வான் என்று யாரையும் பார்க்க கூடாது, யாருக்காகவும் வாழக்கூடாது. உங்கள் வாழ்க்கை அல்லாஹ்விற்காக வாழ வேண்டும். எனது வாழ்வு அல்லாஹுக்கு திருப்தியாக இருக்கிறதா, அல்லாஹுக்கு பொருத்தமானதாக இருக்கிறதா, அவன் காட்டிய வழியில் நான் வாழ்கிறேனா என்ற ஒன்றை மட்டும் நிச்சயமாக கொண்டு உங்களுடைய வாழ்வை அமைக்க வேண்டும். படிப்பவர்களின் படிப்புக்கு அஞ்சக்கூடாது, படிப்பவர்களின் படிப்புக்கு நீங்கள் அஞ்சக்கூடாது. 5 அலா அன் தன்சூனி இதா கதிம்து இலைக்கும் தம்னஊனி மிம்மா தம்னஊன மின்ஹு அன்ஃபுஸக்கும் வ அஸ்வாஜக்கும் வ அப்னாஅக்கும். நான் ஒருவேளை உங்கள் ஊருக்கு வந்துவிட்டால், அருமை நாயகத்திற்கு தான் மக்காவில் பணியாற்ற முடியாது, தாம் புலம்பெயர வேண்டுமென்ற அந்த எண்ணம் அவர்களுக்கு தோன்றி விடுகிறது. எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மக்காவை துறந்து ஒருவேளை நான் உங்கள் ஊருக்கு வந்துவிட்டால் உங்கள் மனைவிமார்களை, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எப்படி பாதுகாப்பீர்களோ அதுபோல என்னையும் பாதுகாக்க வேண்டும். என்னை எதிரிகளிடம் ஒப்படைத்து விடக்கூடாது, என்னை விட்டு நீங்கள் ஒதுங்கி விடக்கூடாது. உங்கள் மனைவிமார்கள், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எப்படி பாதுகாப்பீர்களோ அப்படி என்னையும் பாதுகாத்து எனக்கு நீங்கள் உதவியாக இருக்க வேண்டும் என்று ஒப்பந்தத்தை வாங்கிவிட்டு, இதற்கெல்லாம் கூலி என்ன தெரியுமா? வலக்குமுல் ஜன்னா. அல்லாஹ் நாளை பரந்து விரிந்த சுவனத்தை உங்களுக்கு தர தயாராக இருக்கிறார். உங்களுக்கு சுவனத்தை அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான் என அந்த ஒப்பந்தத்தை எழுதி வாங்கி அனைவர்களிடமும் கையெழுத்து வாங்கிவிட்டு இந்த ஒப்பந்தத்தின்படி அவர்கள் செயல்படுவார்களா, செயல்படுகிறார்களா, செயல்படுத்துகிறார்களா என்பதையெல்லாம் கண்காணிப்பதற்காக ஒரு 12 கண்காணிப்பாளர்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். அந்த ஹஜ்ஜினுடைய சீசன் முடிகிறது. அவர்கள் எல்லாம் மதீனாவுக்கு சென்று வேகமாக இஸ்லாமிய பிரச்சாரம் செய்வது மட்டுமல்ல, கண்மணி நாயகத்தை காத்திருக்கிறார்கள். எப்பொழுது அவர்கள் வருவார்கள் என்பதை அவர்கள் காத்திருக்கிறார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, 53வது வயதினுடைய இறுதி, 53வது வயதினுடைய இறுதி சபர் மாதம் 27 தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை துறந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் புலம்பெயர்கிறார்கள். முதுமை நம்மை முடக்கிவிட்டது என முடங்கிவிடக்கூடிய அந்த சமயத்தில் தான் முத்திரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்திரை பதித்தார்கள்.
53வது வயதில் ஏறத்தாழ 500 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து தான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த அந்த நாட்டை விட்டுவிட்டு இன்னொரு நாட்டிலே சென்று இஸ்லாமிய பிரச்சாரம் செய்து இஸ்லாத்தினுடைய அஸ்திவாரம் அமைத்து உண்மை முஸ்லிம்களாக உலகெங்கிலும் இஸ்லாத்தை பரவச் செய்வதற்காக தன்னுடைய 53வது வயதினுடைய இறுதி சஃபர் மாதத்தில் சஃபர் 27 கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 500 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்கிறார்கள். எப்படியாவது தன்னை தேடுவார்கள், தன்னை தீர்த்து கட்டி விடுவார்கள் என்று அஞ்சிய அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேராக மதீனாவின் வழியிலே செல்லாமல் யமனுடைய திசையிலே சென்று அங்கே சௌரு குகையிலே 3 நாள் தங்கி இருந்து இவர்களுடைய தேடுதல் வேட்டையெல்லாம் அமைதி அடைந்ததற்கு பின்னால் மதீனாவை நோக்கி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 53வது வயதிலே தன்னுடைய ஹிஜ்ரத் பயணத்தை அவர்கள் தொடர்ந்தார்கள். 54ஆம் வயதினுடைய துவக்கம் ரபீஉல் அவ்வல் 8 குபா என்று சொல்லக்கூடிய இடத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைகிறார்கள். தான் நபி என்பதை அறிமுகப்படுத்தியதற்கு பின்னால் முதலாக அங்கே ஒரு பள்ளிவாசல் கட்டப்படுகிறது. அங்கே குபா பள்ளிவாசல் கட்டப்படுகிறது. உம்ராவுக்காக ஹஜ்ஜிக்காக வேண்டி எல்லாம் செல்லக்கூடியவர்களுக்கு தெரியும். நாம் லட்சங்களை செலவு செய்து ஹஜ்ஜிக்கு செல்கிறோம் அல்லது உம்ராவுக்கு செல்கிறோம். இந்த உம்ரா அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்படுமா? இந்த ஹஜ்ஜி அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்படுமா? அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய அத்துணை இபாதத்துகளையும் கபூல் செய்வானாக, ஏற்றுக்கொள்வானாக. இருந்தாலும் கூட நம்மால் உறுதி சொல்ல முடியாது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குபா பள்ளியில் 2 ரக்காத் ஒருவர் தொழுதால் ஒரு உம்ரா செய்த, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உம்ரா செய்த கூலி அவருக்கு கிடைக்கும் என அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பள்ளியை பற்றி சொன்னார்களோ அருள்மறை குர்ஆனில் 9ஆம் அத்தியாயம் 108வது வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா மின் அவ்வலி யௌமின் அஹக்கு அன் தகூம ஃபீஹி. கட்டப்பட்ட முதல் நாளே இறையச்சத்தோடு கட்டப்பட்ட அந்த பள்ளி இருக்கிறது, அது நீங்கள் நின்று வணங்குவதற்கு பொருத்தமான பள்ளி என எந்த பள்ளியை பற்றி அல்லாஹ் அருள்மறை குர்ஆனிலே புகழ்ந்து சொல்கிறானோ அந்த பள்ளிக்கு அஸ்திவாரம் இடுகிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பள்ளிக்கு அஸ்திவாரம் விட்டுவிட்டு 54வது வயதில் தான் மதீனாவிலே சென்றடைகிறார்கள். 54வது வயதினுடைய துவக்கம் மதீனாவிலே காலடி வைக்கிறார்கள். காலடி வைத்த முதல் வேளை மஸ்ஜிதே நபவிக்கு அவர்கள் அஸ்திவாரம் இடுகிறார்கள். மஸ்ஜிதே நபவி என்பது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வியர்வையையும் உழைப்பையும் சேர்ந்து கட்டப்பட்டது. சஹாபாக்களோடு சேர்ந்து மஸ்ஜிதே நபவி மதீனாவிலே அல்லாஹ்வை வணங்குவதற்காக பள்ளி இல்லை, எனவே முதலிலே ஒரு பள்ளியை கட்டலாம் என அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதே நபவியை கட்டுகிறார்கள். கற்களை மண்ணுகளை தானே சுமந்து செல்கிறார்கள். அப்படி சுமந்து செல்கிற பொழுது அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆகிரா ஃபக்ஃபிர் லில் அன்சாரி வல் முஹாஜிரான். பாட்டு பாடியவர்களாக கற்களையும் மண்ணுகளையும் சுமந்து செல்கிறார்கள். அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆகிரா. அல்லாஹுவே வாழ்க்கை என்பது மறுஉலக வாழ்க்கையை தவிர வேறு ஒரு வாழ்க்கையும் இல்லை. இந்த உலகத்திலே வாழ்வது வெறும் வாழ்க்கை அல்ல, அது முடிந்து போகக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறது. அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆகிரா. வாழ்க்கை என்றாலே அது மறுமையில் உள்ள வாழ்க்கை தான். ஃபக்ஃபிர் லில் அன்சாரி வல் முஹாஜிரா. எனது தோழர்களான மக்காவாசிகளுக்கும் எனது தோழர்களான மதீனாவாசிகளுக்கும் நீ மன்னிப்பு கொடுப்பாயாக அல்லாஹ். அவர்கள் மனிதன் என்ற முறையிலே ஏதாவது தவறுகள் செய்திருந்தாலும் கூட அவர்களுக்கு நீ பொறுப்பாயாக அல்லாஹ், அவர்களை நீ மன்னிப்பாயாக அல்லாஹ் என்ற துஆவை பாடலாக பாடிக்கொண்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்களை சுமக்கிறார்கள், மண்ணை சுமக்கிறார்கள். மஸ்ஜிதே நபவி கட்டப்படுகிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, 54வது வயதில் ரமலான், ஷவ்வால், துல்கஅதா இந்த 3 மாதங்களில் தொடர்ந்து 3 யுத்தங்களை சந்திக்கிறார்கள். 54வது வயதில் ரமலான், ஷவ்வால், துல்கஅதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் பங்கெடுக்கவில்லை, சஹாபாக்களை பங்கெடுக்க செய்கிறார்கள். அடுத்து 55வது வயதினுடைய துவக்கத்தில் சுமார் 4 யுத்தங்கள். 55வது வயதில் அன்பானவர்களே சிந்தித்து பார்க்க வேண்டும். நாமெல்லாம் முதுமை என்று ஓய்வெடுக்கக்கூடிய அந்த 55வது வயதில் 4 யுத்தங்களை தான் தலைமையேற்று நடத்துகிறார்கள்.
அதுபோல பத்ருக்கு முன்னால் இனியும் ஒரு யுத்தம் நடக்கிறது. ஆக பத்ருக்கு முன்னால் பத்ர் என்பது முதல் யுத்தம் என்று அறியப்பட்டாலும் கூட அதற்கு முன்பு ஏறத்தாழ 8 யுத்தங்கள் நடந்திருக்கிறது. அதில் 4 யுத்தங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக தான் பங்கு பெற்றிருக்கிறார்கள். 4 யுத்தங்களில் தன் தோழர்களை பங்கெடுக்க வைத்தார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இது 54வது வயதில். 55வது வயது ரமலானில் தான் பிரபல்யமாக பேசப்படுகின்ற, இஸ்லாமியர்கள் சந்தோஷப்படுகின்ற அந்த ரமலானில் தான் பத்ர் யுத்தம் நடக்கிறது. அந்த ரமலானில் தான் பத்ர் யுத்தம் நடக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 55வது வயதில் தன் படையை விட 3 மடங்கை விட அதிகமாக தன்னுடைய தோழர்கள் வெறும் 313 பேர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே ஆயுதங்கள் இல்லை, ஒட்டிய வயரும் உடைந்த வாள்களும் தான் இருக்கிறது. ஆயுதங்கள் எதுவும் இல்லை. ஆனால் எதிரிகளோ 1000 பேர்கள் இருக்கிறார்கள். குதிரைகள் இருக்கிறது, ஒட்டகங்கள் இருக்கிறது. தினமும் பல ஒட்டகங்களை அறுத்து விருந்து படைத்து சாப்பிட்டுக் கொண்டு ஆஜானுபாகுவாக இருக்கக்கூடிய 1000 எதிரிகளை எதிர்த்து வெறும் தன்னுடைய தோழர்கள் 313 பேர்கள் ஒட்டிய வயிறும் உடைந்த வாளோடும் நீண்ட 17 நாள் நோன்பும் இருந்துவிட்டு யுத்தத்தை சந்திக்கிறார்கள். அந்த யுத்தத்தில் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கண்கலங்கி பிரார்த்திக்கிறார்கள். இன் துஹ்லிக ஹாதிஹில் இஸாபத்தல் யௌம் லா துபத். அல்லாஹ்வே, இன்றைய தினம் என்னுடைய இந்த தோழர்களுக்கு நீ தோல்வியை கொடுத்து விட்டால், இவர்களை நீ அழித்து விட்டால் இந்த உலகத்திலே நீ வணங்கப்பட மாட்டாய் இறைவா. எனவே என்னுடைய தோழர்களுக்கு வெற்றியை கொடுப்பாயாக, எங்களுக்கு நீ வெற்றியை தருவாயாக. உன்னை விட்டால் எங்களை இந்த யுத்தத்தில் வெற்றி பெற வைப்பது எவரால் முடியாது. நீ நினைத்தால் எங்களை வெற்றி பெற வைக்கலாம் அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே நெக்குருகி பிரார்த்திக்கிறார்கள். மகத்தான வெற்றியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கிறான். அன்பானவர்களே, இந்த 50 வயதை தாண்டியதற்கு பிறகுதான் ஏறத்தாழ 74 யுத்தங்கள் நடந்திருக்கிறது. அது 27 யுத்தத்தில் தான் பங்கு பெற்றிருக்கிறார்கள். 47 யுத்தத்தில் தன்னுடைய சகாபாக்களை அந்த யுத்தத்திற்காக தயார் செய்திருக்கிறார்கள். 50 வயதுடைய நம்மவர்களுடைய நிலை என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இஸ்லாத்திற்காக, ஈமானுக்காக இந்த சேத்தியா தோப்பிலும் இஸ்லாமியர்கள் இன்று இருக்கிறார்கள் என்றால் தன்னுடைய 55வது வயதில் 50 வயதை தாண்டியதற்கு பிறகு ஏறத்தாழ 47 யுத்தங்கள், அதில் 27 யுத்தத்தில் தான் படை நடத்தி சென்றார்கள் என்றால் அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அருமை நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யுத்தத்திலும் கூட தர்மத்தை படித்துக் கொடுத்தார்கள். மொத்தம் 74 யுத்தம் என்று சொல்கிறோமே, இதில் மொத்த யுத்தத்திலும் கொல்லப்பட்ட காபிர்கள் 800 பேர்கள், ஷஹீதாக்கப்பட்ட முஸ்லிம்கள் 250 பேர்கள். மொத்த யுத்தத்திலும் ஷஹீதாக்கப்பட்டவர்கள் 250 முஸ்லிம்கள், கொல்லப்பட்ட காபிர்கள் மொத்தம் 800 பேர் தான். பெண்களை கொல்லக்கூடாது, வயோதிகர்களை கொல்லக்கூடாது, மத போதகர்களை கொல்லக்கூடாது, மரங்களை முறிக்க கூடாது என்று யுத்தத்திலும் கூட ஒரு தர்மத்தை கற்றுக் கொடுத்தார்கள் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, இந்த வரலாற்றை சொல்லி முடித்து விடுகிறேன். ஒரு 5 நிமிடம் தாமதமானாலும் கூட அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் புதிய தலைப்புகளோடு சந்திக்கலாம் என்பதனால் இந்த விஷயத்தை முடித்து விடுகிறேன். 61வது வயதில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்ராஹிம் என்றொரு குழந்தை பிறக்கிறது. 61வது வயதில் மாரியத்துல் கிப்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மூலமாக 61வது வயதில் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. பிறந்த குழந்தை 17 மாதம்தான் ஜீவித்திருக்கிறது. தன்னுடைய சுமார் 62.5 வயது இருக்கிற பொழுது அந்த இப்ராஹிம் இறந்து விடுகிறார். அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தையை அடக்குவதற்காக வேண்டி கொண்டு செல்லுகிற பொழுது சொன்னார்கள், இன்னல் ஐன ததுமா, கண்கள் கண்ணீரை கொட்டுகிறது, வல் கல்பு யஹ்ஸன், உள்ளம் கவலைப்படுகிறது, வலா நகூலு இல்லா மா யர்தா ரப்புனா, எங்கள் ரப்பு எதை புரிந்து கொள்வானோ அதை தவிர வேறு எதையும் நாங்கள் சொல்ல மாட்டோம். வ இன்னா பி ஃபிராகிக யா இப்ராஹீம் மஹ்ஸூனூன், இப்ராஹிமே உன்னுடைய பிரிவால் நாங்கள் கவலைப்படுகிறோம் என்று தன்னுடைய கவலையையும் கம்பலையையும் வெளிப்படுத்தியவர்களாக தன்னுடைய 62வது வயதில் 61வது வயதில் பிறந்த அந்த இப்ராஹிமை 17 மாதமான அந்த குழந்தையை அடக்கிவிட்டு வருகிறார்கள். மறுநாள் சூரிய கிரகணம் பிடிக்கிறது. மக்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள், முகம்மது நபியின் மகன் இறந்ததற்காக சூரியன் கிரகணம் பிடித்து விட்டது, வானம் அழுகிறது என்று மக்கள் பரவலாக பேச
வேண்டுமானால் பேசிக்கொள்ளட்டும், நம்முடைய மரியாதையை கொஞ்சம் கூடிக்கொள்ளும் என்று நினைக்கவில்லை. உடனே மேடையை போட சொன்னார்கள். இந்த அறியாமையை அகற்ற வேண்டும் என்பதற்காக 62 வயதும் ஒரு 62.5 வயது நிரம்பிய அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே மேடையை போட சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழுமியிருந்த அந்த தோழர்களை பார்த்து சொன்னார்கள், இன்ன ஷம்ஸ வல் கமர ஆயத்தானி மின் ஆயத்தில்லாஹ் லா யன்கசிஃபானி லிமௌத்தி அஹதின் வலா லிஹயாத்திஹி. சூரிய கிரகணமும் அதுபோல சந்திர கிரகணமும் இருக்கிறதே, இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று. அது பாதை மாறுகிற பொழுது கிரகணம் பிடிக்கிறது. மாறிய பாதை மீண்டும் செவ்வாக ஆகாவிட்டால் உலகமே அழித்துவிடக்கூடிய அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் இருந்தும் உள்ளது. யாருடைய மரணத்திற்காகவும் யாருடைய உயிருக்காகவும் வாழ்வுக்காகவும் அது கிரகணம் பிடிக்காது. எனவே இப்படி அறியாமையாக பேசாதீர்கள், அறியாமையை அகற்றி விடுங்கள் என தன்னுடைய 62வது வயதில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்தார்கள். 62வது வயதில் தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லக்கூடிய ஹஜ் செய்கிறார்கள். வாழ்வில் ஒரு ஹஜ்ஜும் 4 உம்ராக்களும் தான் செய்திருக்கிறார்கள். அவர்கள் செய்த ஹஜ்ஜி அவர்களுடைய 62வது வயதில். அந்த 62வது வயதில் தான் அரபா பேருரையை நிகழ்த்துகிறார்கள். இன்று ஐநா நிறைவேற்றுகின்ற தீர்மானங்கள் கூட அருமை நாயகத்தினுடைய அந்த அரபா உரையில் இருந்துதான் எடுக்கப்பட்டது என்று சொல்லுகிற அளவுக்கு மனித உரிமை மீறல்கள், பெண்களை எப்படி நடத்த வேண்டும், வேலையாளர்களை எப்படி நடத்த வேண்டும் என்ற அத்துணை தத்துவங்களையும் உள்ளடக்கிய அந்த அரபா பேருரை இருக்கிறதே, தன்னுடைய 62வது வயதில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்தி 63வது வயதில் இறைவனுடைய அழைப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அன்பானவர்களே, மதீனா தோட்ட மாளிகையில் மறுமடியில் மைந்தரை போல் தூதர் நபி தூங்கிக் கொண்டிருந்தாலும் கூட, மதீனா தோட்ட மாளிகையில் மண்மடியில் மைந்தரை போல் தூதர் நபி தூங்கிக் கொண்டிருந்தாலும் கூட 200 கோடி இஸ்லாமியர்களுடைய இதயத்தில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய போதனை நம்மிடத்திலே இருக்கிறது, அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் நம்மிடத்திலே இருக்கிறது. அந்த வழிகாட்டுதல்களையும் அந்த போதனைகளையும் அறிந்து அதை அனுசரித்து வாழ்வதற்கு வல்லான் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு கிருபையுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ் இஸ்லாமியர்களுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கி அருள்வாயாக, எங்களுடைய ஹலாலான முராதுகளை எல்லாம் நிறைவேற்றி தந்தருள்வாயாக, ஆசியத்தோடு ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளை எங்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்கி வைப்பாயாக. கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்கு உயிராய் உயிரை விட மேலாய் நேசிக்கக்கூடிய ஆஷிகே ரசூல்களாக எங்கள் அனைவர்களையும் ஆட்சியல் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய முதல் கஅபாவான முதல் கிப்லாவான மஸ்ஜிதுல் அக்ஸாவை காப்பாற்றுவதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய பலஸ்தீன் சகோதரர்களுக்கு நீ வெற்றியை கொடுப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, பலஸ்தீன் மக்களுக்கு நீ வெற்றியை கொடுப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, பலஸ்தீனிகளுக்கு நீ மன சமாதானத்தை கொடுப்பாயாக, மன ஆறுதலை கொடுப்பாயாக. அவர்களில் காயம்பட்டவர்களை நீ வெகு விரைவாக குணமாக்குவாயாக. அவர்களில் யாரெல்லாம் ஒபாத்தாகிவிட்டார்களோ அவர்களை சுகதாக்களாக நீ கபூல் செய்வாயாக. ரப்பே ரஹ்மானே, நிம்மதியாக அவர்கள் வாழ்வதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் அழிக்க நினைக்கக்கூடிய அத்துணை சக்திகளையும் இந்த உலகத்தில் இருந்து வேரோடும் வேரடி மண்ணோடும் நீ இல்லாமலாக்குவாயாக. அவர்களுக்கு ஹிதாயத்து நசீபில்லை என்றால் அவர்களுடைய ஷர்ரை விட்டு இந்த உலகம் முழுவதையும் நீ பாதுகாப்பாயாக என்ற நல்ல பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.